திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த நிம்மியம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் இலவச நாப்கின்களை மாணவிகளுக்கு வழங்காமல் குப்பையில் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, வாணியம்பாடி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கக்கூடிய இலவச நாப்கின்கள் வழங்காமல் வீணாகி வருவதாக குற்றச்சாட்டு பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நிம்மியம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகின்ற இலவச நாப்கின் வழங்காமல் கேட்பாரற்று வீசப்பட்டுள்ளது. அந்த நாப்கின்கள் பள்ளியின் மைதானம் முழுவதும் சிதறி கிடைக்கிறது. மேலும் சில நபர்கள் எரிக்கப்பட்டும் உள்ளனர். மேலும் 4 மூட்டைகளில் சுமார் 3840 நாப்கின்கள் வீணடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 1 மாத காலமாக இவ்வாறு நாப்கின்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் இதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 300 ஏழை மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நாப்கின் இவ்வாறு வீணாக எண்ணி மாணவிகள் பெற்றோர்கள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே பள்ளி கல்வித்துறை இதன் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதே நேரத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இலவசமாக வழங்கக்கூடிய இந்த நாப்கின் முறையாக வழங்கப்படுகிறதா என்று கேள்வியும் எழுந்துள்ளது. எனவே இதை குறித்து மாவட்ட முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.